சென்னையில் மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கால்வாயில் தவறி விழுந்து மரணம் நிகழவில்லை என மாநகராட்சி விளக்கம் கொடுக்க, சடலமாக மீட்கப்பட்ட இளம்பெண் கொலை செய்யப்படவில்லை என போலீஸ் தரப்பும் தப்பித்துக் கொள்ள, கால்வாயில் கிடந்த பெண்ணுக்கு என்னதான் நடந்தது என தெரியாமல் புரியாத புதிராக உள்ளது. சென்னை கோடம்பாக்கம் பொன்னுசாமி வாத்தியார் தெருவைச் சேர்ந்த தீபா தனது தாய் மற்றும் 20 வயது மகளுடன் வசித்து வந்தார். கணவரை இழந்த தீபா மழைநீர் வடிகால் பள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். கால் தாங்கி தாங்கி நடக்கும் வழக்கம் கொண்ட தீபா முதலில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் தவறி விழுந்து பலியாகி இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது. அதோடு அந்த பகுதி மக்களும் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் தவறி விழுந்துதான் தீபா உயிரிழந்து இருக்கக்கூடும் என குற்றம் சாட்டினர். ஏனென்றால் சம்பவம் நடந்த பகுதியில் ஆமை வேகத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் போதிய அளவில் தெருவிளக்கு வசதி கூட இல்லாமல் இரவு நேரத்தில் வருபவர்கள் தவறி விழுந்து விபத்துகள் நடக்க வாய்ப்பிருப்பதாக சுட்டிக்காட்டி புகார்களை முன்வைத்து போலீசாரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இங்க பாருங்க, இப்ப உயிர் போயிடுச்சு. உயிர் போன பிறகு அப்ப இன்னும் எத்தனை உயிர் போனா நீங்க மூடுவீங்க? அதிகாரிகள் அலட்சியம் காரணமாக உயிரிழப்பு நிகழ்ந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்ட, மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்படும் பள்ளங்களை முறையாக அதிகாரிகள் பராமரிக்காததால் விபத்து அபாயம் இருப்பதாக குறைகளை அடுக்கினர். ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் போகுது சார். மழைநீர் கால்வாய் தோண்டிட்டு ஸ்லோவாக ஒர்க் ப்ராசஸ் தான் பயங்கரமாக போகுது ஸ்லோவாக. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட்டே இல்லை சார். மெயினாக ஸ்ட்ரீட் லைட் இல்லாதால் நிறைய வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் ஸ்ட்ரீட் லைட்டுக்கு. ஏன்னா ஸ்ட்ரீட் லைட் இருந்ததுனா மேபி அவங்க தெரிஞ்சிருக்கலாம், நைட்டு விழுந்திருக்காங்களா எப்படி விழுந்திருக்காங்கன்னு தெரியல. ஸ்ட்ரீட் லைட் இருந்ததுனா வந்து மேபி அது விடாமல் தப்பிச்சிருக்கலாம் அவங்க. இந்த ஆக்சுவலாக ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரோடு இப்போது இது 3 மாதம் ஆகுது சார் போட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்கள். ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அந்த அம்மா ஆக்சுவலாக ஒரு உயிர் பலி ஆகிருக்கு. மழைநீர் கால்வாய் கரெக்டாக வந்து அவங்க ப்ரிவென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி உயிர் பலி ஆகிருக்காது கண்டிப்பாக. ஆனால் பொதுமக்கள் கூறும் புகார்களுக்கு எதிர்மாறாக சென்னை மாநகராட்சி விளக்கம் கொடுத்துள்ளது. மழைநீர் வடிகால்வாய்க்கு அருகிலேயே இருந்து சிறிய பள்ளத்தில் இருந்துதான் தீபா சடலமாக மீட்கப்பட்டார் என கூறியிருக்கும் மாநகராட்சி, தீபா கைகள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்ததாக தெரிவித்திருப்பது வழக்கை வேறொரு கோணத்தில் திருப்பியது. இதன் மூலம் மர்ம நபர்கள் யாரேனும் தீபாவை கொலை செய்து பள்ளத்திற்குள் வீசினார்களா என்ற சந்தேகத்தை வலுக்க வைத்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, முதற்கட்ட பரிசோதனையில் தீபாவின் உடலில் சந்தேகப்படும்படியாக எந்த காயங்களும் இல்லாததால் தீபாவின் மரணம் கொலையாக இருக்கும் என்ற முடிவுக்கும் வர முடியாமல் காவல்துறை திணறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் தீபாவுக்கு என்ன நடந்தது என சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளத்திற்குள் தவறி விழுந்து தீபா உயிரிழக்கவில்லை என விளக்கம் கொடுத்து தற்போதைக்கு மாநகராட்சி தப்பித்துக் கொண்டதாக கூறப்பட்டாலும் என்ன நடந்தது என்பது முழு விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும்.